நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ஆர் சுரேஷ்குமார் இணைய வாயிலாக இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் பேசுறாரு, என் டேபிள்ல வந்து ஃபைல்ஸ் இருக்கு, அதை திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு பேசுறாரு. அதற்கு பதிலடியாக இன்றைக்கு சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, தயவு செய்து அந்த கோப்புகளை திறந்து பாருங்க, ஆதாரம் இருந்தா நடவடிக்கை எடுங்க, ஜோசிகாரன் சொன்னாதான் அந்த ஃபைல்ஸை திறப்பீங்களா, சினிமாவில் வர மாதிரி பஞ்ச் டைலாக்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டப்பேரவையில் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய பேச்சை நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தமிழ்நாடு சிஎம் ஜோசப் விஜய் சார் வந்து சட்டசபையில சொன்னாரு, இந்த மாதிரி 3 ஃபைல் இருக்கு, தன் மேஜைகள் இருக்குது, கோப்புகள், அதை ஓபன் பண்ண வச்சிடாதீங்கன்னு. அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட ஏதோ 3 ஃபைல், கரப்ஷன் ஃபைல் அகெயின்ஸ்ட் 3 டிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர்ஸ் மேல இருக்குது. அதுக்கு நல்லா தெரிஞ்சதுதான். அதை வந்து ஓப்பனா இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அது கரெக்ட் தானே அவர் கேட்டது. நீங்க வந்து சட்டசபையிலே சொல்லிருக்கீங்க, சட்டசபையிலேயே சொல்லுங்க என்ன ஃபைலு, அந்த 3 ஃபைல் என்ன ஃபைலு, யாரு மேல என்ன கரப்ஷன் ஃபைலு சொல்ல வேண்டியது தானே. இது வந்து சட்டசபையில வந்தாச்சு. இது வெளியே பேசியிருந்தா கூட ஓகே, ஏதோ பப்ளிக் மீட்டிங் தான். சட்டசபையில பேசியிருக்காரு, கண்டிப்பா ஒரு சிஎம் சார் சொல்லியிருக்கணும், தைரியமா சொல்லியிருக்கணும். அதனால உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருக்காரு. நல்லதுதான். இந்த அசம்பிளி எலெக்ஷனே ஒரு டேக் டைவர்ஷன், நியூ டர்ன், அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. கொஸ்டின் அவர் தவிர வேற எதுவுமே லைவ் கொண்டு வரக்கூடாதுங்க. ஏன் இத்தனை வருஷம் யாரும் கொண்டு வரலனா இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த செலக்டட் ஃபுட்டேஜஸ் அதை மட்டும் எடுத்து ரீல்ஸ் விடுறாங்க. அது ஆக்சுவலா வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் லா. ஏன்னா சட்டசபையில வந்து அது நீக்கப்பட்டது. அந்த நீக்கப்பட்டது வந்து அது வந்து வெளியே வந்துச்சுன்னா சோசியல் மீடியாலயோ டெலிவிஷன் சேனல்ஸ்லயோ அது வந்து ஆக்சுவலா வந்து கண்டெம்ட். அசம்பிளி ஸ்பீக்கர் வந்து கண்டெம்ட் கொண்டு வரலாம், மோஷன் கொண்டு வரலாம், பிரிவிலேஜ் மோஷன். இது ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க. டிவிகே கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நாளையில இருந்தாச்சு இந்த அசம்பிளி செஷன் கொஸ்டின் அவர் தவிர வேற எதுவுமே லைவ் கொடுக்காதீங்க. ஏன்னா முக்காவாசி இந்த டிவிகே மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் பேசுறது எல்லாமே சபாநாயகர் வந்து அவை குறிப்பிலிருந்து எடுத்துடுறாரு. அவருக்கே தெரியுது இதெல்லாம் வந்து அன்பார்லிமெண்டரி இந்த அசம்பிளி. இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. இது வந்து நாளையிலிருந்தே வந்து ஸ்பீக்கரே கொண்டு வரலாம், கொஸ்டின் அவரை தவிர வேற எதுவுமே லைவ் கொடுக்காதீங்கன்னு. ஸ்பீக்கருக்கு வந்து எல்லா பவர்ஸும் இருக்கு, அவரே பண்ணலாம். அவர் இன்னைக்கு என்ன சொன்னாரு, யாராச்சும் இந்த ஃபுட்டேஜஸ் மீடியால வந்து சொன்னீங்கன்னா பிரிவிலேஜ் மோஷன் எடுப்பேன்னு. அதுக்கு நீங்க டைரக்டாவே லைவே இல்லைன்னு சொல்லிடலாமே. ஒன்லி கொஸ்டின் அவர் லைவ், வேற எதுவுமே லைவ் இல்லை, இந்த பிரச்சனையே வராது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் இன்னொன்னு சொன்னாரு, 59 எம்எல்ஏக்கு டிவிக்கு அரசாங்கம் கொடுக்குற கார் வேண்டான்னு. அது நல்ல மூவ். எல்லாத்துக்குமே ஒரு காருக்கு மேல 2 கார்லாம் இருக்குங்க, எதுக்குங்க அந்த ஃபண்ட்ஸ் வந்து. சரி, இது தொடர்பா நம்ம விரிவா பேசலாம். குறிப்பா ஃபைல்ஸை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அரசு கண்காணிப்புல இருக்க இந்த ஃபைல்ஸ் வந்து கண்காணிக்கிறதுக்கு முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே வந்து 5 அதிகாரிகள் வந்து நியமனம் பண்ணியிருக்காரு. இப்போ என் டேபிள்ல இருக்க ஃபைல்ஸை திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்ல வருவதன் மூலம் எதிர்கட்சிகளை மிரட்டுறாரா முதலமைச்சர் விஜய்? இந்த மிரட்டலுக்கெல்லாம் வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இந்த திராவிடியன் கட்சிஸ் வந்து பார்ட்டிஸ் வந்து பயப்பட மாட்டாங்க. இவங்க ஏதோ எமர்ஜென்சிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயலலிதாவோட அடக்குமுறைக்கு மேலேயாங்க தமிழ்நாட்டில் அதையே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அம்மையார் கூட கேஸுன்னா அவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சமன் பண்ணி சார்ஜ் ஷீட் பண்ணி கோர்ட்டில் அனுப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி வந்து அரெஸ்ட்டு, அப்புறம் பொலிட்டிக்கல் வெண்டேட்டா அம்மையார் கூட இவ்வளோ பண்ணதில்லை. இது டிவிக்கேல ஜாஸ்தியா இருக்கு. இவங்க நிறுத்திக்கணும். இதெல்லாம் பப்ளிக் மத்தியில வந்து கெட்ட பேர் ஆகும். இதெல்லாம் கெட்ட பேர் ஆகும். இவங்க இந்த ஃபைல்ஸ் தானுங்க. அப்போ ஒன்று கேட்குறேன், மக்கள் கேட்குறாங்க. இப்போ விஜயபாஸ்கர் ஸ்கொயர் 2 பேர், எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல 100 கோடி இது லேண்ட் கிராபிங் கேஸ் அது இருக்குது. அவர் ஜாமீன்ல தான் இருக்காரு. அந்த கேஸ் எடுங்க. அந்த கேஸ் ஃபைல் ஜோசப் சார் விஜய் டேபிளுக்கு வரலையா?
இன்னொரு புகழ், சி விஜயபாஸ்கர் என்ன கேஸ்? போதைப் பொருள், சிபிஐ சார்ஜ் ஷீட்டட், இன்க்ளூடிங் 2 டிஜிபிஸ், சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ப்ரூவன். அது வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இந்த டைம்ல ரெய்ட் நடந்தது, செக்ரட்டரியேட்ல ரெய்ட் நடந்தது. அந்த ஃபைல் வந்து வரலீங்களா? அவர் மேல டிவிஎஸ்சி கேஸ் இருக்கு, இல்லீகல் சாண்ட் மைனிங், கிரஷர்ஸ். அந்த ஃபைல்ல விஜய் சார் இல்லைங்களா? அதையும் ஓபன் பண்ணட்டும், ஓபன் பண்ணட்டும். இங்க ஏடிஎம்கேல இருந்து ரிசைன் பண்ணி டிவிகேல ஜாயின் பண்ணாங்கன்னா, வாஷிங் மிஷினுக்குள்ள போனாங்கன்னா வாஷிங் பவுடர் நிர்வாகம் இருக்கு, தூய சக்தியா வந்துடுறாங்க. இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? தீய சக்தி வெர்சஸ் தூய சக்தின்னு. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க தான் தீய சக்தி ஆயிட்டு இருக்காங்க. சரி, எதிர்க்கட்சி தலைவர் இன்னொரு விஷயத்தையும் சட்டப்பேரவையில வந்து குறிப்பிட்றாரு. நம்ம சட்டமன்றத்துல இருக்கிறோமா இல்ல சூப்பர் சிங்கர் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோமான்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு தாவேகா எம்எல்ஏக்களும் சரி அமைச்சர்களும் சரி பாடெல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. தொடர்பா உங்களுடைய கருத்து என்ன சார்? சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் களமா மாறிட்டு வருதா சட்டமன்றம்? இல்ல, இது அம்மையார் பீரியட்லயே இப்படிதான் இருந்ததுங்க. பட் அவ்வளவு ஜாஸ்தி இல்ல. எல்லாம் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து இந்த மேஜையை தட்டி ஜாஸ்தி தட்டினதே வந்து அம்மையார் தான். அம்மையார் இருக்கும்போது தான். அவங்க அசம்பிளிக்கு வரும்போது இப்படி எல்லாம் பாடியிருக்காங்க. பட் இது டூ மச்சா இருக்குங்க அசம்பிளி. உதயநிதி ஸ்டாலின் சொல்ற மாதிரி இது சூப்பர் சிங்கர்ஸ் இந்த விஜய் டிவில ஜீல எல்லாம் நடத்துவாங்க, பல சேனல்ஸ்ல, நார்த் இந்தியன் சேனல்ஸ்ல நடத்துவாங்க. அது மாதிரிதான் இருக்கு. ஏதோ ஒரு டைம் பாஸ் மாதிரி இருக்கு. ஒரு யூ டர்ன் கவர்மெண்ட்டுங்க இது, யூ டர்ன் டேக் டைவர்ஷன் கவர்மெண்ட். இங்க அங்க ஒரு ஒரு 3 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. நிர்மல்குமார், மிஸ்டர் ராதவர்ஜுனா, இவங்க எல்லாமே ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்து அப்போசிஷன்ல இருந்து எதிர்கட்சியில இருந்து வந்தா உடனே மேட்டரை டைவர்ட் பண்ணிடுறாங்க, எந்திரிச்சு பேசி டைவர்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் நடக்குது இந்த சட்டசபையில. டைவர்ஷன் சொல்லும்போது இன்னொரு கேள்வியும் எழுது இந்த இடத்துல. சட்டப்பேரவையில மக்கள் நல திட்டங்கள் தொடர்பா ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும்னா தாவேகா எம்எல்ஏக்களும் சரி அமைச்சர்களும் சரி ஒன்று திமுக தலைவரை இழுக்கிறாங்க இல்லை கலைஞரை இழுக்கிறாங்க. இதையே தான் வந்து அவங்க வாடிக்கையாக வச்சுட்டு இருக்கிறாங்க. 2 நாட்கள் முன்னாடி கூட கர்நாடகாவில் தமிழர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக கேள்வி எழுப்பும்போது 2009 கலைஞர் உண்ணாவிரதம் இருந்தாரு அப்படின்னு பேசுறாங்க. இன்னைக்கு ஜோசேகாரன் அந்த விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பும்போது கலைஞர் மஞ்சள் துண்டை அணிந்திருக்கிறார் அப்படின்னு பேசுறாங்க. தாவேகாவுடைய அந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த 100 நாள்ல ஃபுல்லாவே யூ டர்ன் அண்ட் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தாங்க. இவங்க வந்து எல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் மினிஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுக்கணும். பேசுறதுக்கு முன்னால ஒரு 10 இயர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி ஆச்சு, டிஎம்கே ஆச்சு, எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேச சொல்லுங்க. டெவலப்மெண்ட் எந்த கவர்மெண்ட்ல வந்து ஹையா இருந்துச்சு, ஃபண்ட் அலோகேஷன் எந்த கவர்மெண்ட்ல ஜாஸ்தி இருந்துச்சு, ஸ்கீம்ஸ் எந்த கவர்மெண்ட்ல போய் மக்களுக்கு சேர்ந்தது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க தெரியணுங்க. ஒன்லி ஒரு 3-4 மினிஸ்டர்ஸ் தான் பேசுறாங்க, வேற யாருக்கும் சப்ஜெக்ட் தெரியாது. இதுதான் ப்ராப்ளம். எம்எல்ஏஸ்க்கும் அதுதான் ப்ராப்ளம். இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, அரசியல்லே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதனாலதான் இந்த ப்ராப்ளமே சட்டசபையில வருது. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கொஸ்டின் அவர் தவிர வேற எதுவுமே லைவ் கொடுக்க கூடாதுங்க. இது கன்ஃபியூஷனா வந்து முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இருந்தெல்லாம் சோசியல் மீடியால வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிஎம் கேண்டிடேட் விஜய்னு அவங்க என்ன இதுல இல்யூஷன்ல என்னென்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இது வந்து ஒரு ரியல் கவர்மெண்ட் இல்லைங்க. திஸ் லுக்ஸ் லைக் ரீல்ஸ் கவர்மெண்ட் தான். இப்படியே தான் போகும் இவங்க இருக்கிற வரைக்கும். சரி, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இன்னைக்கு கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது தொடர்பா இந்த விவாதத்துல பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது குறிப்பிடுறாரு,
குறிப்பா எம்எல்ஏக்கள் வந்து அரசு கார்ல செல்லும் போது அவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர்களுக்கு கார் வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. இங்க இன்னொரு கேள்வி எழுது, மக்களின் வரி பணம் வீணாகுது, அது முக்கியமா இல்ல அரசு கார்ல செல்லும் போது அந்த கிடைக்கிற அந்த மரியாதை முக்கியமா? அது மிஸ்டர் ஆதவர்ஜுன் எதை மென்ஷன் பண்ணி பேசுறாருன்னு தெரியல. கவர்மெண்ட் கார்ல போனா மரியாதை இருக்குன்னு எல்லா எம்எல்ஏ ஸ்டிக்கர் இருக்கு கார்ல. இதுக்கு மேல என்ன வேணும்? மக்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஃபேஸ் தெரியும். இவங்க ஒரு வேளை வந்து டிவிகேல வந்து மக்களுக்கு அந்த இது எம்எல்ஏஸே தெரியாதுங்க. ஜோசப் விஜய் விசில் இதுக்கான தான் வாக்களிச்சாங்க. ஒருவேளை அவங்க எம்எல்ஏஸ் வந்து மக்களுக்கு தெரியணும்னு கவர்மெண்ட் கார் கொடுக்குறாங்க போடுறதுக்கு. இதே டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இவங்களுக்கு எல்லாம் தேவையில்லை, கம்யூனிஸ்டோ. இதனாலதான் இவங்க வந்து கவர்மெண்ட் கார் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்குங்க கவர்மெண்ட் கார்? எல்லாத்துக்கிட்டையும் இருக்குங்க. இப்போ ஃபைனான்சியல் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்றாங்க. 2400 கோடி 400 கோடி கிட்ட இப்பவே கடன் வாங்கிட்டாங்க. இந்த செலவெல்லாம் வந்து பப்ளிக் ஏதாச்சும் பண்ணலாம், ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம், இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாங்க. இது அனாவசியம். இந்த கார் எல்லாம் இது அனாவசியம். 5 வருஷம் கழிச்சு அடுத்த எம்எல்ஏ போவோம். அது வரைக்கும் கார் என்ன ஆகும்? டிப்ரிசியேஷன் போட்டு வேஸ்ட். அது செகண்ட் டேர்ம் வர்றதுக்குள்ளே இதாயிரும். டிப்ரிசியேஷன் போட்டு அது வண்டியை ஓட்ட முடியாது. 7 இயர்ஸ்க்கு மேலே ஓட்ட முடியாது. வேஸ்ட். இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சரு, இன்சூரன்ஸு எவ்வளோ இருக்குங்க. இதெல்லாம் வேஸ்ட். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் எக்ஸ்செக்கருக்கு வந்து இவங்க லாஸ் பண்றாங்க. மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது கரெக்ட் தானுங்க. கம்யூனிஸ்டும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு கார் வேண்டான்னு. அவங்க பஸ்ஸில் தான் வராங்க, அப்போ சொல்றாங்க எங்களுக்கு கார் வேண்டான்னு. இது மாதிரி அரசியல்வாதியா இருக்கணுங்க. கார் வந்து கவர்மெண்ட் கார். கம்யூனிஸ்டுகளுக்காக இன்னைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா ஆதரவாக பேசினாரு. இந்த பாயிண்டை நம்ம நோட் பண்ணணும். என்னங்க? கம்யூனிஸ்டுகளுக்காக அவங்களுக்கு கார் வேணும் அப்படின்றதுக்காக தாவேகா அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா ஆதரவா அவங்களுக்கு பேசினாரு. ஆனா கம்யூனிஸ்ட் அந்த எம்எல்ஏ வந்து எங்களுக்கு கார் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, கம்யூனிஸ்ட் வந்து அவங்க ஐடியாலஜி கரெக்டா இருப்பாங்க, அவங்க பாலிசிஸ். நீங்க வந்து நீங்க வேணா பிசிகே, இந்த ஐயுஎம்எல், இந்த காங்கிரஸ் இவங்களை எல்லாம் வேணா கொஞ்சம் பார்க்கலாம், அவங்க கிட்ட சொல்லலாம், அவங்க கேட்டுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை. கம்யூனிஸ்ட் கிட்ட சிபிஐ சிபிஎம் 4 எம்எல்ஏஸ் கிட்ட இவங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. நாளைக்கே போராட்டம் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு பூரா. இவங்க கம்யூனிஸ்ட் சீஃப் செக்ரட்டரியோட ஆர்டர்ஸ்னால அதே யூட்டர்ன் எடுத்துட்டாங்க, அது டேக்கன் பேக். பட் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இல்லைங்க. போக 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 ரொம்ப ஸ்டேபிளா இல்லை. இப்போ நேத்தே வந்து சதர்ன் சீஃப் மினிஸ்டர்ஸ் மீட் ஹோம் மினிஸ்டர் அமித்ஜி கிட்ட முன்னிலையில் நடந்தது. அதுல இவங்க வந்து டீலிமிட்டேஷனா ஃபேர் டீலிமிட்டேஷனா ரெண்டையுமே இவங்க சொல்லல. இவங்க கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க, என்ன பண்ணலான்னு. காங்கிரஸ் வந்து இந்த கார் இதெல்லாம் அவங்க பேசுறேன், யார்கிட்டயும் கார் இல்லைங்களா? அவர் ராகுல் காந்தி சொல்றாரு ஃபைனான்சியல் பொசிஷன்ஸ் யூனியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு. இதை பார்க்க மாட்டாரு. நீங்க தான் அலைன்ஸ் வச்சிருக்கீங்க, எது தேவையோ அதுக்கு தான் செலவு பண்ணணும். சரி, குறிப்பா வந்து சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அந்த களமே சூடாகுது. குறிப்பா ஒரு சில விஷயங்களை முன்வைக்கிறாரு. எங்களுக்கு கார் வேணாம், ஜோசியக்காரன் சொன்னாதான் வந்து அந்த ஃபைலை ஓபன் பண்ணுவீங்களா, அது மட்டும் இல்லாம நான் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் இருக்கேன் அப்படின்றதுக்காக கண்காணிக்கிறதுக்காக அமைச்சரை நியமித்ததுக்கு நன்றி, அவை குறிப்பிலிருந்து ஆளுங்கட்சியினருடைய பேச்சுகள் நீக்கப்பட்டது தொடர்பா அடுக்கடுக்கா இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. அவருடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்கறீங்க? உங்களோட நிறைவு கருத்தா நீங்க பதிவு பண்ணலாம் சார். இல்லைங்க, இப்படியே வந்து நீங்க லைவ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வைங்க, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் உதயநிதி ஸ்டாலின் வந்து பீக்கு போயிடுவாரு. ஏன்னா அவரோட ஸ்பீச் அவ்வளோ ஸ்கிரிப்டடா இருக்கு, நல்ல மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கு. அது என்னங்க பாத்ரூம்ல 4 மணி நேரம் உட்கார்றது, அதான் உங்க வேலை. என்னென்ன சப்ஜெக்ட் வந்து இதெல்லாம் வந்து அசம்பிளியில பேசலாங்க.
இதே அம்மையார் காலத்துல இப்படி பேசியிருப்பாங்களா? எந்த அசம்பிளி செஷன்லயும் எந்த பார்ட்டி ரூல்லயும் இப்ப பேசுறது இல்லைங்க. இந்தியா பூராவே எந்த எந்த அசம்பிளிலயும் இப்படி நடந்திருக்காது. இந்த பாத்ரூம் சப்ஜெக்ட் இது என்னங்க இது? ஒரு சினிமேட்டிக் இதுல போகுது. இது சினிமேட்டிக் இதுல போகுது. இவங்க லைவ் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு தான் கெட்ட பேருங்க. டிவிகே கவர்மெண்ட்டுக்கு கொஸ்டின் அவர் தவிர வேற எதுவுமே லைவ் கொடுக்க கூடாது. இதுதான் ப்ராப்ளம். இவங்கிட்ட நல்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்பீக்கர் நல்லா ஹேண்டில் பண்றாரு. அவர் பாருங்க எல்லா அவை குறிப்பில இருந்து நிறைய இது எடுத்துட்டே இருக்காரு. அப்போவாச்சும் இவங்களுக்கு தெரியணும் நம்ம பேசுறது என்ன பேசுனா இது வந்து ரெக்கார்ட் ஆகும், என்ன பேசுற ஏதோ பேசுனோம்னா எது வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. அது கூட மெம்பர்ஸ் எம்எல்ஏஸ்க்கோ மினிஸ்டர்ஸ்க்கோ தெரிய மாட்டேங்குது. இதுக்கு மேல என்னங்க ஸ்பீக்கரை சொல்லி கொடுக்க முடியும் ஒரு எம்எல்ஏக்கோ மினிஸ்டர்ஸ்க்கோ? இவங்க என்ன வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கா, இன்னும் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. வெற்றி தோல்வி சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்தா அது தாவேகாவுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார்.